பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வள்ளுவன் பட குழுவினருக்கும் இந்த நேரத்தில் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நல்ல ஒரு படைப்பு. சங்கர் சாரதி அவர்கள் முதல் படைப்பு என்று நம்ப முடியாத அளவிற்கு, ஏன்னா படம் அப்படி ஒரு விறுவிறுப்பா போகுது. படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் ஒரு விறுவிறுப்பா போகுது. அதுலயும் ஒரு நம்ம பேரரசர் சொன்ன மாதிரி சமுதாய பொறுப்புணர்வோடு ஒரு படத்தை கொடுத்திருக்கிறார். நிறைய இடங்கள் நமக்கு நிறைய சிந்தனைகளை இந்த படம் தூண்டி விடுது. வள்ளுவன் அப்படிங்கிறத ஒரு சாதாரண படம். வள்ளுவர் சாதாரண டைட்டில் கொஞ்சம் சாஃப்ட் டைட்டில் வள்ளுவன். அப்படி நினைக்காமல் இந்த படத்தை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா அவர் சொல்லியிருக்க கருத்து இன்றைய சமுதாயத்திற்கு இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் தேவையான ஒரு விஷயம். படம் முழுக்க முழுக்க ஆக்ஷன் ஓரியன்டட் ஃபிலிம். அதனால இது ஆக்ஷன் படம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு இதை நீங்க கொண்டு போய் சேர்த்தீங்கன்னு நிச்சயமா இந்த படம் பெரிய வரவேற்கப்படும். சங்கர் அவர்கள் இதுபோல் மீண்டும் பல படங்களை செய்ய வேண்டும். நம்ம கதாநாயகன் ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காரு. ஒரு உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. அந்த அளவுக்கு எல்லா ஒரு எமோஷனும் எங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அற்புதமா இருந்தாரு. அது எல்லாத்தோட நல்ல ஃபைட்ஸ் பண்ணியிருந்தாரு. ஆக்ஷன் பிளாக்ஸ் எல்லாமே ரொம்ப அற்புதமா பண்ணியிருந்தாரு. அவருக்கும் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கிறது. தயாரிப்பாளர் அவர்களும் இருக்காங்க. தொடர்ந்து நீங்கள் இயக்குநர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று கூறி இந்த படத்தை எல்லாரும் தியேட்டர்ல சென்று பார்த்து இந்த படத்துக்கு பெரிய ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். வல்வன் திரைப்படத்தோட இயக்குனர் சங்கர் சாரதி பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் தேங்க்ஸ் என்னுடைய ப்ரொடியூசர் அண்ணன் சைல்குமார் அண்ணனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த படத்தை கதை சொன்னதுக்கு அவருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி கண்டிப்பாக இதை பண்ணலான்னு அப்படின்ட்டு தான் ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணலான்னு தான் உள்ளே இறங்குது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பார்த்துக்கிட்டா எவ்வளோ பணம் போட்டாலும் இந்த சினிமா அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு சினிமா இருக்கு. அதனால போட்டதை விட பெரிய லெவல்ல பட்ஜெட் தாண்டி போயிடுச்சு. எல்லாத்துக்கும் எங்க சப்போர்ட் பண்ணி இப்போ ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பா இருக்கு. இன்னைக்கு பத்திரிகைகள் எல்லாமே நல்லா பாராட்டி எல்லாருமே பாராட்டி எழுதிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தை கண்டிப்பா எல்லாரும் போயிட்டு தியேட்டர்ல பாருங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா பக்கத்துல 4 பேருக்கு சொல்லுங்க. எல்லாரும் போய் பார்க்கட்டும். நான் யூஸ்வலா எல்லாரும் மாதிரி 4 குத்துப்பாட்டு 4 ஃபைட்டு ஏதோ கமர்ஷியல் அப்படின்னு போகாம இன்னைக்கு பாருங்க. இன்னைக்கு கரண்ட் பிளாஸ் நியூஸ் காஞ்சிபுரத்துல பாத்தீங்கன்னு கேட்டா ஒரு 3 வயசு 10 வயசு குழந்தைக்கு இன்னைக்கு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. இப்ப கரண்ட் பிளாஸ் நியூஸ் இன்னைக்கு எத்தனை சட்டங்கள் கொண்டு வந்தாலும் சரி, ஆனா குற்றங்கள் வளர்ந்துட்டே தான் போதே தவிர இது குறையுது இல்லை. அப்ப காரணம் என்னன்னு கேட்டோம்னா தப்பு பண்ற மேல தண்டனை சரியான முறையில இயங்குறது இல்லை. ஒரு முறை ஒருத்தன் தப்பு பண்ணானா மறுமுறை அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்ற பயத்தை அவனுக்கு உருவாக்கணும். அப்படி உருவாக்கினால் மட்டும்தான் இந்த இந்த தண்டனைகள் குறையும். ஒருத்தவனுக்கு கொடுக்குற தண்டனை இன்னொருத்த பாக்குறவன் பயப்படணும். நம்ம இன்னொரு முறை நம்ம அந்த மாதிரி ஒரு தவறை பண்ணணும்னு கேட்டா அவனுக்கு கொடுத்த தண்டனை தான் நாமளும் அனுபவிக்கணும்ன்ற ஒரு நிலைமை வரும். அந்த மாதிரி ஒரு சட்டம் கடுமையா இருந்தால் மட்டும்தான் இந்த பாலியல் குற்றங்கள் இருந்து பெண்களை கண்டிப்பா பாதுகாக்க முடியும். விவேகானந்தர் சொல்லியிருக்காரு, எந்த ஒரு நாடு பெண்களை மதிக்கப்படவில்லையோ அந்த ஒரு நாடு சிறப்பெய்தாதுன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா சொல்றேன், பெண்களை மதிக்கப்படக்கூடிய நாடுகள் எல்லாம் வல்லரசு நாடாதான் முதன்மையா இருக்கு. நம்ம நாடு இன்னைக்கு எத்தனை சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தாலும் இந்த பெண்களுடைய பாதுகாப்புல அது சட்டம் சரியா இயங்காம தான் இருக்குது. இதெல்லாம் சரியா கொண்டு வரணுன்றதுதான் என்னுடைய ஆதங்கம். எத்தனையோ கதைகள் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா வீட்லயும் பெண் பிள்ளைங்க இருக்காங்க. இவங்கெல்லாம் ஸ்கூல் போறாங்க, டியூஷன் போறாங்க, வெளியில போறாங்க. இன்னைக்கு இவங்கெல்லாம் வீட்டுக்கு திரும்பி வருவாங்கன்ற ஒரு அச்சத்தில் தான் இருக்கும். டிவி நியூஸ் பார்த்தோன்னு கேட்டா குழந்தை கடைக்கு போன குழந்தைய காணாம போகுது, ஸ்கூலுக்கு போன குழந்தை காணாம போகுது. இப்படி அந்த செய்திகள் எல்லாம் நம்ம எல்லாம் பார்க்கும்போது நம்ம பெற்ற குழந்தை நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன இது மாதிரி நடந்தா என்ன ஆகுதுன்ற ஒரு வேதனை பயங்கரமா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏதாவது இந்த சமூகத்துக்கு ஒரு சோசியலான ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த கருவை வல்லுவன் குரல்ல எடுத்து இந்த ஒரு கண்டென்ட்டா பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நல்ல வரவேற்பு இருக்கு. படம் நல்லா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் இந்த படத்தை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. முக்கியமா பார்த்துருக்கேன்னா மியூசிக் டைரக்டர் ரொம்ப அருமையா அழகா மியூசிக் பண்ணியிருக்காரு. 3 சாங் ரொம்ப அழகா கொடுத்திருக்காரு. கேமராமேன் ரொம்ப அற்புதமான ஒரு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு.
ஹோல் டீம், எனக்கு டீம் கேரக்டர் டீம் எல்லாமே பார்த்துக்கிட்டேன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு 4 வருஷமா வந்துட்டு என் கூடவே இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எங்கெல்லாம் வரணும் அங்கெல்லாம் என் கூடவே ஓடி வந்து எல்லாருமே வந்துட்டு எனக்கு இது பெரிய சப்போர்ட்டா இருக்காங்க. கண்டிப்பா சொல்றேன், எல்லாருமே அடுத்தடுத்து அவங்க எல்லாம் படம் பண்ணணும். நன்றி. இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க, தியேட்டர்ல போய் பாருங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வள்ளுவன் படம் வந்து எல்லா இடத்துலயும் பார்த்தவங்க எல்லாருமே பார்த்தவங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிகாஸ் தியேட்டருக்கு டே ரிலீஸ்ல இருந்து நாங்க ரோஹிணி தியேட்டர், பலசோ தியேட்டர், அப்புறம் இந்த ஐநாக்ஸ் அண்ட் உட்லண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்திருக்கோம். அங்க இருக்கிற மக்கள் வந்து பார்த்துட்டு வெளியில வரவங்க சொல்றாங்க வந்து கரண்ட் பிரசன்ட்ல வந்து ஒரு ட்ரெண்ட் எடுத்துட்டு தான் டைரக்டர் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா சிறப்பா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்ன ஒரு சின்ன ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம்னா நிறைய பேருக்கு வந்து என்ன சரியா போய் ரீச் ஆகல. ஒன்னும் ப்ரொடியூசர் என்னதான் ஸ்பெண்ட் பண்ணி படத்தை வெளியில கொண்டு வந்தாலும், டைரக்டர் ரொம்ப நல்லா ஏதோ டைரக்ட் பண்ணி வந்தாலும், நாங்க எல்லாமே எங்க டீம் எல்லாமே ஆக்டிங் டீம் எல்லாமே சேர்ந்து நல்லா ஒர்க் பண்ணாலுமே என்ன அது கரெக்டா போய் ரீச் ஆகல. அது வந்து அதுக்கு இவங்க ரைட் அவங்க தப்புன்னு சொல்ற இடத்துல நான் இல்லை இப்போ. பிகாஸ் எண்ட் ஆஃப் தி டே படம் வந்து ஒரு நல்ல படம் நிறைய பேருக்கு தெரியாம போயிடுச்சு. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இது ரொம்ப நல்ல படம். நீங்க தயவு செய்து இப்போ தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு பாருங்க. புக் மை ஷோல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, பார்த்தவங்க வந்து நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க வந்து படத்தை ரன்னிங் இன்னும் இந்த வீக் போயிட்டு இருக்கு. ஸோ டிக்கெட்ஸ் புக் பண்ணி படத்தை பாருங்க. தயவுசெய்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி புது டைரக்டர்ஸ், புது ப்ரொடியூசர்ஸ், எங்க மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் வந்து நிறைய பேர் வெளியில வருவாங்க. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே ஒட்டுமொத்த பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பார்க்காதவங்களுக்கும் அட்வான்ஸா நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆக்சுவலா வல்லுவன் மூவி நானும் போய் தியேட்டர்ல ஷோ பார்த்தேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே நல்லா ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ பார்க்காதவங்க போய் எல்லா தியேட்டர்ல படம் பாருங்க, எல்லாம் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம். ஸோ இதுதான் நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். 120 தியேட்டர் வந்து நாங்க கேட்டிருந்தோம். கடைசியில் எங்களுக்கு கிடைச்சது வந்துட்டு 50 தியேட்டர் தான் கிடைச்சிருக்கு. அந்த 50 தியேட்டர்லயுமே பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டர் அது இது எதுவுமே வந்துட்டு ஃபிளக்ஸ் எதுவுமே ஒட்டாம அந்த 50 தியேட்டர்ல வந்துட்டு படம் வந்து எத்தனை தியேட்டர்ல ஓடுதுன்னே தெரியாத அளவுக்கு கேள்விக்குறியில தான் வந்துட்டு இங்க நாங்க நிக்கிறோம். அதனால கொடுத்த தியேட்டர்லயே வந்துட்டு சரியான முறையில வந்துட்டு படம் ஓட்டுறது இல்லை. அதை வந்துட்டு இந்த தியேட்டர்ல தான் இந்த படம் ஓடுகின்ற ஒரு நிலை இல்லாத சூழ்நிலை தான் வந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. எங்க படம் மட்டும் இல்ல, இன்னைக்கு இது மாதிரி எங்க படம் மாதிரி உள்ள புது படங்கள் எல்லாமே இதே நிலைமை தான். எல்லா ப்ரொடியூசருக்கும் இதே வேதனை தான், எல்லா டீமுக்கும் இதே கஷ்டம் தான். என்னன்னா மெயின் ஒரு விஷயம் என்னன்னா, எங்க படம் வந்து ஒரு ஃபேமிலி படம். ஓகேங்களா, ஃபேமிலி வந்து பார்க்க வேண்டிய படம். அது வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி வரணும்னா எல்லாருக்குமே வந்து காலையில 9 மணி ஷோன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கரெக்ட் டைமிங் கிடையாது. ஸோ அது 9 மணி ஷோ, 11 மணி ஷோ கிடைச்சிருக்கு. சரி பார்த்தா ராத்திரி 10:30 ஷோ கிடைச்சிருக்கு. அதுதான் கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருந்தது. ஒரு ஈவினிங் 4 o'clock ஷோ, ஈவினிங் 6:30 கிடைச்சிருந்தா கண்டிப்பா இந்த படம் நல்லா ரீச் ஆயிருக்கும்ன்றது நாங்களாம் தான் பேசிட்டு இருந்தோம், ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ப்ரொடியூசர், டெய்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. என்ன பெரிய கொடுமைன்னு கேட்டா, இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு படம் ரிலீஸ் பண்ற காசு வாங்குற வரைக்குமே வந்துட்டு எங்க போன் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ரிலீஸ் டேட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து நாங்க எத்தனை முறை யாரு போன் பண்ணாலும் சரி, டைரக்டர் போன் பண்ணாலும் எடுக்கிறது இல்லை, ப்ரொடியூசர் போன் பண்ணாலும் எடுக்கிறது இல்லை, வந்துட்டு இபி போன் பண்ணாலும் எடுக்கிறது இல்லை, யாரு போன் பண்ணாலுமே இப்ப போன் எடுக்கிறது இல்லை. அதனால இந்த வேதனைகளை எங்க போய் கொட்டதுன்னு தெரியாம தான் நாங்க இந்த மீடியாவுக்கு முன்னாடி கொண்டு போய் கொட்டுறோம். கண்டிப்பா சொல்றேன், எங்களுடைய வலிகள் வேதனைகள் எல்லாமே உங்களுக்கு புரியும். இதை கொண்டு போய் மக்கள் மத்தியில சேருங்க. கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கோம். மக்கள் சொல்றாங்க, பார்த்தவங்க அத்தனை பேர் சொல்றாங்க, பேப்பர்ஸ் எல்லாம் ரிவ்யூ எல்லாம் நல்ல தரமான ஒரு படமா தான் வந்துட்டு அவங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கறது உங்களுடைய கடமையா வந்து கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க சார்பா எங்க உறுப்பினர்களுக்கு சங்கர் சாரதி இயக்கிய வள்ளுவன் திரைப்படத்தை திரையிட்டோம். ஒட்டுமொத்த உறுப்பினர்களும் பார்த்து ரொம்ப ரசிச்சு எல்லாரும் நிறைய பாராட்டியிருக்காங்க. வள்ளுவன் டைட்டில் ஒரு ஒரு பொறுப்புள்ள டைட்டில். நான் இப்பெல்லாம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு, டைட்டிலாம் நிறைய இங்கிலீஷ்ல வைக்கிறாங்க. அப்புறம் ரொம்ப ஒரு வார்த்தைகளே ரொம்ப ஒரு கேட்சிங் இல்லாம வைக்கிறாங்க. இந்த சூழல்ல வள்ளுவன் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காரு. அதுக்கு இயக்குனருக்கு எங்க பாராட்டுகள். இன்னொன்னு, வள்ளுவன் போது நிறைய பேருக்கு
இது வள்ளுவரோட கதையோ அந்த மாதிரி தோணும். அது அப்படி இல்லை. இது வந்து இப்போ நிகழ்கால கதை. இப்ப சமூகத்துல என்ன நிகழ்ந்துகிட்டு இருக்கோ, சமூகத்துல என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையோட பிரதிபலிப்பான கதை தான் அந்த வள்ளுவன். இந்த பெண்களுக்கு இந்த பாலியல் தொல்லை, பெண்களுக்கான வன்கொடுமை, இது வந்து இது காலங்காலமா இருக்கு. உங்களுக்கு மகாபாரதம் வந்து உருவானதே இந்த இந்த பெண் கொடுமை தான். பாஞ்சாலியோட சேலையை எப்ப விச்சாரணை உருவானோ அப்பதான் மகாபாரதம் உருவாச்சு. அதுல இருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதோட இன்னைக்கு என்னன்னா ரொம்ப அதிகமா பேசுது. சட்டம் இருக்கு, நீதிமன்றம் இருக்கு, காவல்துறை இருக்கு. இவ்வளவு இருக்கும்போது எப்படி எந்த துணிச்சல்ல இன்னைக்கு பாலியல் பலாத்காரம் பண்றாங்க? ஒவ்வொரு ஆட்சியும் நம்ம சொல்லிட்டுதான் இருக்கோம். ஆனா அது தொடர்ந்துட்டுல இருக்கு. அப்ப இருக்கு யார் காரணம்? யார் காரணம் அப்படின்னா யாரெல்லாம் இது தடுக்கணும் இருக்காங்களோ அவங்க தடுக்கல. ஒரு காவல்துறை அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு, அரசியல்வாதிகள் அவங்க சப்போர்ட்டா இருக்காங்க, வக்கீல் அவங்க சப்போர்ட்டா இருக்காங்க. அப்ப யாரெல்லாம் தடுக்கணுமோ, யாராரு இருக்கலாம், எதிரா இருக்கணுமோ அவங்க பூரா அதுக்கு ஆதரவா இருக்கும்போது எப்படி இது குறையும்? அதோட வெளிப்பாடு தான் அந்த கதை. அந்த கருவே அதுதான். இன்னைக்கு காவல்துறை இருக்கட்டும், பணக்காரர்களுக்கு ஒரு மாதிரி அணுகல். ஒண்ணு இல்லையா, அவனுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டுக்கிறதே இல்லை. இதுல ஒரு வக்கீல் நல்லா சொல்லியிருந்தாரு. அப்ப நம்ம என்ன ஒரு பொண்ணை ரேப் பண்ணாலும் என்ன பண்ணாலும் நம்ம கடைசியா நம்ம காப்பாத்துறதுக்கு வக்கீல் ஒருத்தர் இருக்காங்கிற ஒரு தைரியம் இருக்குல்ல. ஒரு வக்கீல் வந்து ஒரு கொலை பண்ணவங்களும் காப்பாத்திடலாம், கொள்ளடிச்சுன்னு காப்பாத்திடலாம், லஞ்சம் ஊழல் வாங்கணும்னாலும் காப்பாத்திடலாம். ஆனா ஒரு பொண்ணை ரேப் பண்ண எந்த வக்கீல் காப்பாற்றக்கூடாது. அது அவங்க அந்த ஒரு வக்கீல் சங்கத்துக்குள்ளே ஒரு கொண்டு வரணும். இந்த படம் பார்த்து எனக்கு தோணுன விஷயம், நீ யாரும் காப்பாத்திக்கோ, கொலை காப்பாத்திக்கோ, ஆனா ஒரு பொண்ணை ரேப் பண்ண தெரிஞ்சா, ஏன்னா ஒரு தாய் தான் நம்மளை பெற்றிருக்காங்க, நமக்கும் பொண்ணு இருக்கும், நமக்கும் சகோதரி இருப்பாங்க. அப்போ ஒரு தாய் இல்லாம நம்ம பிறக்க முடியாது. அது வக்கீலா இருக்கட்டும், காவல்துறையா இருக்கட்டும், டாக்டரா இருக்கட்டும், அரசியல்வாதியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஒரு தாய் இல்லாம பிறக்க முடியும். அப்போ ஒரு பெண்ங்கிறது, ஒரு பெண்மைங்கிறது, ஒரு தாய்மைங்கிறது எவ்வளவு ஒரு விஷயம். வக்கீலுங்கிறவங்க நீங்க யாருக்கும் சப்போர்ட்டா பண்ணலாம். ஒரு பெண்ணை ரேப் பண்ணவங்க போய் நிக்க கூடாது. அப்படி ஒரு வக்கீல் வந்து நிக்காம இருந்தாலே சொல்றேன், இந்த சமூகத்துல இந்த பாலியல் குறையும் சார். நம்ம வந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணி மாட்டிக்கிட்டா எந்த வக்கீலும் நமக்கு சப்போர்ட்டா வர மாட்டாங்க நினைச்சாலே இந்த பாலியல் குறையும். இது ஏன்னா இது வந்து இது அவங்கதான் பண்ணணும். வக்கீல் சங்கம் இருக்குல்ல, அவங்க பேசி முடிக்கணும். இதுக்கு மட்டும் ஆஜராதீங்கப்பா. என்ன மனசு தோணும் இதுதான். சட்டம் போடுறாங்க, அது அடுத்த விஷயம். முதல்ல இதை பண்ணாலே நம்ம தப்பு. ஒரு பொண்ணை ரேப்படி சீரழிச்சா நமக்கு சப்போர்ட்டா வக்கீலோட வாதாட வரமாட்டாருன்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா குறையும். இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணுன விஷயம். ஏன்னா நல்ல பாயிண்ட் வச்சிருந்தாரு. ஒரு வக்கீல் வந்து ஒருத்தர் ரேப் பண்ணி சீரழிச்ச உடனே காப்பாத்துறாரு. அவர் டைலாக் சொல்றாரு, இவன் நம்ம காப்பாத்துறாதான் திருப்பி ஏதாவது தப்பு பண்ணுவான், திருப்பி நான் பணம் வாங்குவேன், திருப்பி தப்பு பண்ணுவான், திருப்பி பணம் வாங்குவேன். அப்ப வக்கீல் அந்த அந்த வசனம் தான் எனக்கு தோணுச்சு. அப்போ வக்கீலுக்கு என்ன, ஒரு பணத்துக்காக அக்யூஸ் பண்ணும்போது அது தொடர் பண்ணிட்டு இருப்பான். அப்ப இந்த தொடர் தவறுக்கு காரணம் எவ்வளவு தப்பு பண்ணாலும் ஒரு வக்கீல் காப்பாற்றுங்கிற தைரியம் இருக்குல்ல, அதுதான். அது இந்த படம் பார்த்துட்டு எனக்கு தோணுன விஷயம் இது. இது வந்து மக்களுக்கும் தோணணும், அரசாங்கத்துக்கும் தோணணும், முக்கியமா வக்கீலுக்கும் தோணணும். வள்ளுவன்கிறது சமூக பொறுப்புள்ள படம், இப்ப சமூகத்துக்கு தேவையான படம். இந்த படம் வெற்றி அடைந்து தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல கருத்துக்களை கொண்ட படங்களை நம்ம சங்கர் சாரதி இயக்கணும். ஒரு ஹீரோ பண்ணார் நம்ம சேத்தன் சீனும். ரொம்ப அர்த்தம். அவன் வந்து இந்த படத்து சரியான ஒரு ஹீரோ. ஒரு தங்கச்சி சென்டிமெண்டா இருக்கட்டும்,
லவ்வா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த ரௌத்ரம், சமூக கொடுமைக்கு எதிராக அந்த ஒரு கோபம், எல்லாத்தையும் அவருடைய முகபாவம் கரெக்டா அவரு கொடுத்து ஒரு சிறந்த நடிகருங்கிறத அதுல நிரூபிச்சிருக்காரு. அதே மாதிரி கதாநாயகி நல்ல ஹோம்லியான, ரொம்ப நாளைக்கு முன்ன ஒரு ஹோம்லியான ஒரு கதாநாயகி. ஏன்னா இந்த படத்துக்கு ஹோம்லியா ஒரு பொண்ணு தேவைப்படும். அப்ப ஒரு இடத்துல கூட அந்த உடையில முதற்கொண்டு டேரக்டர் கவனம் வந்திருக்காரு. அந்த இப்பெல்லாம் கதாநாயகனால நம்ம அளவுற ட்ரெஸ்ல காட்டினா தான் யூத்துக்கு பிடிக்கும். ஒரு ஹோம்லியா அழகா காட்டினாலே யூத்துக்குள்ள எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த கதாநாயகி எல்லாருக்கும் பிடிக்கும். அப்ப நான் அப்பா அப்பா பண்ண கேரக்டர், அம்மா பண்ண கேரக்டர் எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. வள்ளுவன் படத்தை நீங்க திரையரங்க பார்த்து வெற்றி படம் பார்த்துங்க. ஒரு சிறிய தயாரிப்பாளர், புதுமுக இயக்கம் வந்திருக்காரு, சின்ன சின்ன நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க. உங்க தயவுல பெரிய படமாகவும் நன்றி.